நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவரை தேடுகிற ஒருவரையும் ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் அப்பொழுது உங்களை உயர்த்துவார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப அதிகமா என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய நீதிகளை எடுத்துக்கொண்டு போவதை விட நம்ம கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா, நம்மளை தாழ்த்த வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய நீதிகளை நம்ம கொண்டு போய் முன்னாடி நிறுத்தும். ஆண்டவரே, நான் எவ்வளவு நீதி உள்ளவன், நான் அவனை போல் இல்லை, இவனை போல் இல்லை அப்படின்னு நம்ம 2 பேர் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ண போனது மாதிரி நம்ம நிறைய பேர் என்னன்னா நம்முடைய நீதியை நம்ம நிறைய சொல்லிட்டே இருப்போம். அது பொதுவாக நம்ம அப்படிதான் இருப்போம். அவங்கள விட நம்ம எவ்வளவோ நல்லவங்களா இருப்போம். அதான் துன்மார்க்கன் செழித்திருப்பான், பக்தி உள்ளவர்கள் கஷ்டப்படுவாங்க. அப்போ நம்முடைய நீதியை கொண்டு போய் அவருக்கு முன்னாடி வைக்க கூடாது. நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய தோல்விகளை தான் அவருக்கு முன்னாடி கொண்டு வரணும். அதான் வேதம் சொல்லுது, 2 பேர் தேவாலயத்தில் போய் ஒருத்தர் பர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்ந்தார், உபவாசம் இருந்தார், தசம பாகத்திலே சரியாக இருந்தார், ஆண்டவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டார், எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட். அப்ப அவன் சொல்றாரு, ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் யார் அப்படின்னா, நான் பாத்திரவான், நான் தகுதி உள்ளவன், என்ன நீங்க ஆசீர்வதிக்கலாம் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ஒர்த்தான ஒரு ஆள். நீங்க இன்னொருத்தரை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒர்த்தானவங்களா தெரியாது, ஆனா என்ன நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ஒரு சரியான நபர், என்னை ஆசீர்வதியும், நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுது, அந்த பாவியான அந்த மனுஷன் தூரத்துல போய் முழங்காற்படிட்டு சொல்றான், ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கறதுக்கு கூட எனக்கு, நான் பாத்திரம் நல்ல, நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே, நான் நினைச்சது மாதிரி இல்லை, என்னால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அவனுடைய ஒரு வார்த்தை வேதம் சொல்லுது, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவன் உபவாச ஜெபம் பண்ணல, அந்த மனுஷன் எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிய முடியல. ஆனா அந்த ஒரு வார்த்தை பாருங்க, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனான். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அவன் பக்கத்திலே போயிட்டார், அவன் அல்ல இவனே. உள்ள என்ட்ராகும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் யார் பக்கத்துல நிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவன் பக்கத்துல தான் நிக்கிறான். அவன் பலிபீடத்துக்கு அவன் முன்னாடி நிக்கிறான், அவன் பலிபீடத்துல பக்கத்துல இருக்கிறான். ஆனா அந்த பாவியான அந்த மனுஷன் தூரத்துல நிக்கிறான், தன் கண்களையும் ஏறெடுக்க துணியாமல். ஆனா அந்த ஒரே ஒரு வார்த்தை இங்க நின்ன ஆண்டவரை அவன் பக்கத்துல கொண்டு போய் நிக்க வச்சிருச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய நீதியை சொல்லி நம்ம ஆண்டவரை நம்ம பக்கத்துல இழுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அப்படி நீதியாய் வாழ்றது கூட யாருடைய கிருபை அப்படின்னா, கர்த்தருடைய கிருபை. நம்ம தவறு செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்வது ஆண்டவர் நம்ம மேல வச்ச இரக்கம். நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவர் நம்ம மேல வச்ச இரக்கம். நம்ம திருச்சபைக்கு தவறாமல் கலந்து கொள்வது ஆண்டவர் நம்ம மேல வச்ச இரக்கம். ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம என்னமோ நம்முடைய முயற்சியினால நம்ம வந்துடுறோம் அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்ல 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 இல்ல, அவருடைய இரக்கத்தினால். அதான் வேதம் சொல்லுது, பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, கர்த்தரோ விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்போ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல்ல ஒரு ஸ்ட்ரென்தா இருக்கிறது கூட நான் நம்புறேன் நம்முடைய பலன் அல்ல. ஒரு ஸ்பிரிச்சுவலா வாழணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா வாழணும்னு ஆசைப்படுறது நம்ம மட்டும் கிடையாது. உலகத்துல துன்மார்க்கன் கூட எப்படிதான் நினைக்கிறான் அப்படின்னா, நான் நல்லா வாழணும் தான் நினைக்கிறான். கெட்டவனாய் வாழணும்னு நினைக்கிறவங்க குறைவு, ரொம்ப குறைவு. எல்லாருமே நல்லவங்களா வாழ்றதுக்கு இந்த உலகத்துல இருக்கிற 90% பேருக்கு ஆசை இருக்குது. நீங்க ஜெயில போய் பாருங்களேன், இந்த ஜெயில போய் 10 நாள் இருந்தீங்கன்னா, அந்த ஜெயில் கைதிகள் இருப்பாங்களா, அவ்வளவு கொடுமையான குற்றங்களை செஞ்சிருப்பாங்க. அதனால என்ன, உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்குதா, நீங்க இஷ்டமா தான் இந்த வாழ்க்கை வாழ்றீங்களா, சந்தோஷமா இது செய்றீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ சார், எதுக்கு இப்படி மாறினேன்னே தெரியல, நான் விடணும்னு நினைச்சேன், ஆனா என்னால விட முடியல, நான் என்னவோ முயற்சி எடுக்கிறேன், எப்படியாவது வந்துடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னை சுற்றி இருக்கிற சர்க்கிள் ரொம்ப மோசமாயிருச்சு, என்னால முடியல, உங்களை மாதிரி வாழ்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் சார், உங்களை மாதிரி ஒரு நாள் நல்லவனா இருக்க மாட்டேனான்னு நான் யோசிக்கிறேன் சார் அப்படின்னு சிறைச்சாலையில உள்ள இருக்கிற கைதிகள் சொல்லி இருக்கிறாங்க. வேற வழி இல்லை, நான் இனி கத்தி கையில எடுக்கல அப்படின்னு சொன்னா என்னை கொன்றுவாங்க, என் உயிருக்கு பயந்துதான் இப்ப கத்தியோட வாழ்றேன். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவலா வாழ்றதற்கு இந்த உலகத்துல இருக்கிற 90% மக்களுக்கு ஆசை இருக்குது. பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல ஏன் பணம் கொடுக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி ஸ்கூல் கட் அந்த மாதிரிலாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, புண்ணியம் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. பாவத்தை நிறைய சேர்த்து வச்சுட்டாங்க, இப்ப புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பமா இருக்குது. அப்போ நல்லா வாழணும்,
ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆசைப்பட்டாலும் அவர்களுக்கு ரொம்ப தூரமா இருக்குது. ஆனா நமக்கு ஏன் பக்கமா இருக்குன்னா ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். கர்த்தர் தான் அப்படி செய்யறார். ஆமென். அவன் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்றான்? இல்ல 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 இல்ல, போய் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான் அவன். ஆனா இன்னைக்கு நம்ம போய் சொல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதனால பரிசுத்தமாய் வாழ்வது கூட யாருடைய இரக்கம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலன். அதனால யாருமே ஆண்டவருடைய சமூகத்துல போகும்போது உங்களுடைய நீதிகளை நம்ம கொண்டு போக கூடாது. நம்ம நிறைய நேரங்கள்ல அப்படிதான் நம்ம செய்யறோம். நம்முடைய நீதிகளை நம்ம கொண்டு போய் நிறுத்துறோம். நான் இப்படிப்பட்டவன் தானே, நான் இந்த மாதிரி செஞ்சவன் தானே, எனக்கு ஏன், நீங்க ஏன் இப்படி அனுமதிக்கிறீங்க ஆண்டவரே? நம்ம கஷ்டமா தான் இருக்கும். ஒரு துன்மார்க்கன் நம்ம ஒரு தப்பு பண்ணி நீங்க தண்டனை அனுபவிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை நிறைய நேரத்துல சந்தோஷத்தோட ஏத்துக்குவோம். சரி, நம்ம தப்பு பண்ணா நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா நம்ம ஒரு இதுவுமே பண்ணாம ஒரு 90% நல்ல ஒரு குவாலிட்டியான ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழும்போது நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நீதிகளை கொண்டு போய் நிறுத்துவோம். ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தர் சமூகத்துல போய் நிற்கும் போது கூட ஒரு நாளும் அவருடைய நீதியை என்ன பண்ணலன்னா, என்ன பாருங்க ஆண்டவரே, என்ன கண்ணோக்கி பாருங்க, அத்தனை பாடுகளை அனுபவித்தோம். அதனால இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற உங்க மனசுல கூட இதுவரைக்கும் உங்க ஜெபத்துல நீதியை கொண்டு போறீங்களா? ஆண்டவரே, நீர் எனக்கு செய்வதற்கு நான் தகுதியான ஆள். நான் உங்களுக்கு என்ன ஆண்டவரை துரோகம் பண்ணேன்? நான் யாருக்கு ஆண்டவரை என்ன துரோகம் பண்ணேன்? நான் என்ன ஆண்டவரை செஞ்சேன்? நான் நன்மை தானே செஞ்சேன். உங்களை தானே நான் நம்பி வாழ்றேன். உங்களை தவிர வேற யாரையாவது கையெடுத்திருப்பேனா? நான் 21 நாள் உபவாசம் இருந்தேன் இல்ல ஆண்டவரே, நான் பைபிள் படிச்சேன் இல்ல ஆண்டவரே, இப்படியெல்லாம் நான் நடந்தேன் இல்ல ஆண்டவரே, இப்படியெல்லாம் நான் செஞ்சேன் இல்ல ஆண்டவரே. ஏதோ ஒரு டைம் ஆண்டவரத்துல நான் பக்தி வரைக்குமா இருந்த ஆண்டவரே, எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க அப்படின்னு கேட்கறது தப்பு இல்ல. அங்க போய் நின்னுட்டு இத்தனைய செஞ்சு எனக்கு நீங்க ஏன் நன்மை செய்யல அப்படின்ற கேள்வியை நம்ம ஆண்டவரத்துல என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, கேட்க கூடாது. ஏன் அப்படின்னா அந்த நீதியை செய்யக்கூடிய பலனை கூட யார் தந்தான்னா கர்த்தர் தான் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அதனுடைய உரிமையை அதனுடைய மதிப்பை நம்ம எடுக்க முடியாது. அது கர்த்தருக்கு தான் நம்ம கொடுக்கணும், ஆண்டவர் தான் கொடுக்கணும். அப்போ தேவ சமூகத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை போய் நிற்கும் போது எப்படி நிற்கணும்னா, உங்க இறக்கம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் ஆண்டவரே, உங்க இறக்கம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த பாவியாகிய என்மேல் என்னவாயிரும் அப்படின்னு சொன்னா கிருபையாயிரும், கிருபையாயிரும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். சத்தத்தை உயர்த்தி என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, என்மேல் கிருபையாயிரும். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் அவர் நினைவாயிருக்கிறார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். என்மேல் நினைவாயிருக்கிறார், என்மேல் நினைவாயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இரக்கம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்கள். இன்னைக்கு உங்களுடைய மனதில் அவ்வளவு பாரங்கள் இருக்கலாம், அவ்வளவு பாரம் உங்களுக்கு இருக்கலாம். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யறாரு? ஃபேன் போடும். அந்த மாதிரி எல்லாம் நீங்க ரொம்ப வருத்தத்தோட இருக்கலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நீதியை அல்ல அவருடைய இரக்கத்தையே நம்ம தேடுவோம். என்னுடைய நீதியை அல்ல ஆண்டவரே, நான் ஊழியம் செய்தது உம்முடைய கிருபை, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தது உம்முடைய கிருபை, நான் உபவாசம் இருந்தது உம்முடைய கிருபை, இந்த ஊழியம் வளர்ந்தது உம்முடைய கிருபை, எல்லாமே உம்முடைய இரக்கம். என் கையில ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. எல்லாமே யார் தந்ததுன்னா எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே. நான் ஒரு பாடுகளை சகிச்சா, ஐயோ அந்த பிரச்சனையை எப்படி நான் சமாளிச்சு வந்தேன் தெரியுமா அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் போது இன்னொரு வார்த்தையும் எக்ஸ்ட்ரா சொல்லணும். எப்பா நீ தாண்டி வரல, உனக்கு தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் ஒருத்தரையே தந்தார். அவர்தான் தந்தார், அவர்தான் தந்தார், அவர்தான் தந்தார். அவரால தான் நம்ம தாண்டணும், அவரால தான் நம்ம ஜெயிச்சோம். ஹல்லேலூயா. நான் சொந்தங்களுக்கு முன்னாடி எப்படி ஆண்டவரே உங்களுக்காக நின்னு தெரியுமா? உங்களுக்காக அவங்கள தூக்கி போடுறதுக்கு நான் அஞ்சவே இல்லையா ஆண்டவரே? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தேன். அவன் இன்னைக்கு அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லையே அப்படின்னா சொல்லும் போது உங்க மனசு சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்ல 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 இல்ல, நீங்க தூக்கி போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கர்த்தர் கொடுத்தாருல, அது ஆண்டவரால உண்டான ஸ்ட்ரென்த் தான். அவ்வளவு சீக்கிரமா யாராலும் உலகத்தை கர்த்தருக்காக தூக்கி போட முடியாது, அவ்வளவு ஈஸியா தூக்கி போட முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, ரொம்ப ஆண்டவரை தெரியும், ரொம்ப ஆண்டவரோட நெருக்கமா இருக்காங்க, ஆண்டவரை ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்றாங்க. ஆனா அந்த ஆண்டவருக்காக ஒரு சொந்தத்தை அவங்களால என்ன பண்ண முடியல? கேட்கல. அந்த ஆண்டவருக்காக ஒரு சொந்தத்தை தூக்கி போட முடியல, அந்த ஆண்டவருக்காக ஒரு விக்கிரகத்தை தூக்கி போட முடியல, அந்த ஆண்டவருக்காக எதையுமே அவங்களால வெறுக்க முடியல. ஏதோ சூழ்நிலை நம்ம அப்படி போனா குடும்பமே உடைஞ்சிடும், சரி ஓகே
அதற்காக ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன், அதற்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. சிலர் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா சிலதை அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா கர்த்தருக்காக வெறுக்க முடியல. வேதம் சொல்கிறது, என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உலகத்தை வெறுக்கிறது, சொந்தங்களை வெறுத்து நீங்க அந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வெறுத்து ஒரு முடிவு எடுத்தீங்க பாருங்க, அந்த பலனை யார் கொடுத்தாருன்னா அது சாதாரணமா வராது, கர்த்தர் கொடுத்தனால தான் அந்த பலன் வந்துச்சு. சாதாரணமான மனுஷங்க எல்லாம் அப்படி தூக்கி போட்டுற மாட்டாங்க. அப்படி தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன நம்புறது தெரியுமா, கிறிஸ்தவங்களுடைய கணக்கெடுப்புல இப்ப நம்ம 50% வந்திருப்போம், 50% இருப்போம். நம்ம பெர்சன்டேஜ் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுடைய பெர்சன்டேஜ் ரொம்ப லோவா இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இல்லவே இல்லைங்க. நம்ம அந்த முறைப்படி சரியான கணக்குப்படி பார்த்தா நான் நம்புறேன் 2வது இடத்துல தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை பேருக்கும் யாரை தெரியும்? இயேசுவை தெரியும். தெரிகிறது மட்டும் இல்ல, இயேசுவை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவங்க பிரச்சனைன்னு வரும்போது இயேசுவை தான் அவங்க தேடுவாங்க, இயேசுவை நோக்கி பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த தைரியம் இன்னும் வரல. எதுக்குன்னா முழுக்க ஆண்டவரை நம்ம பிடிக்க போறோம் அப்படின்ற அந்த தைரியம். ஏன்னா அவங்க இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி, அந்த கட்டுகள் அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி நேரத்துல கூட ஒரு தைரியத்தை கொடுத்து கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்தாருன்னா அது யார் கொடுத்த தைரியம்னா கர்த்தரே நமக்கு கொடுத்த தைரியம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சமூகத்துல போய் நிற்கும் போது எல்லாரும் என்ன பண்ணணும்னா, என்னுடைய நீதி நியாயத்தோட நான் நிக்கல, உம்முடைய கிருபையே நான் சார்ந்து வாழ்றேன். உங்க கிருபை எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த, என்னுடைய பிரயாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே எல்லா பலத்தையும் யார் தந்தது அப்படின்னா சொல்லுங்க, எல்லாருமே நல்ல சத்தமா சொல்லுங்க. எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கணும். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கிறான், நான் எல்லாத்தையும் யார் கரத்திலிருந்து வாங்கினேன்? உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு நான் தர்றேன் ஆண்டவரே. இது என்னுடைய சுய சம்பாத்தியமோ என்னுடைய பலனோ அல்ல, இது தேவன் எனக்கு கொடுத்த கிஃப்ட், கிருபை. ஹல்லேலூயா. இந்த மனசு நம்ம எல்லாருக்கும் எப்பவுமே இருக்கணும். உங்க நீதியை மட்டும் நம்ம வெளியே நம்ம என்ன பண்ணிட கூடாதுன்னா அது ஆண்டவர் தான் நமக்கு ஞாபகப்படுத்தும். ஆண்டவர் தான் ஞாபகப்படுத்தும். நான் வாழ்ந்தது உங்க கிருபை ஆண்டவரே, நான் வளர்ந்ததும் உங்களுடைய கிருபை, என்னை உயர்த்தி வச்சதும் உங்க கிருபை. ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம நான் என்ன பண்ண முடியாதுன்னா வாழவே முடியாது. உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. சொல்லுங்க எல்லாரும், நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உம் கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம நானும் இல்ல, உங்க கிருபை இல்லாம நானும் இல்ல. அப்படியே கைகளை மேல உயர்த்தி, உங்க கிருபை வேண்டுமே, ஓ உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே. ஆமாண்டவரே, உங்க கிருபை எங்களுக்கு வேணும், உங்க கிருபை எங்களுக்கு போதும். ஆமென். அப்போ எப்ப கர்த்தர் சமூகத்துல நின்னாலும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய நீதிகளை நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய நீதிகளை மறைக்கணும், நம்முடைய நீதிகளை மறைக்கணும். அப்போ நம்ம நீதியா வாழ்ந்தது கூட யாருடைய இரக்கம் அப்படின்னா அவருடைய இரக்கம்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய நேரத்தில் அப்படி நம்ம நினைப்போம், நான் அப்படி இருந்தேன் பாருங்க, எப்படி இருந்தேன் ஆண்டவரே, எப்படி இருந்தேன். நமக்கே நம்முடைய
நம்ம மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். உண்மைதான், அது நல்லதா, அந்த மாதிரி நிக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா தன்னுடைய நீதிய யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது. யோசேப்பு அந்த அதிபதிக்கு முன்பாக நிற்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னப்பா சொப்பனத்துக்கெல்லாம் பயங்கரமா விளக்கம் கொடுப்பியாமே, என்னுடைய பானபாத்திரக்காரன் தலைவன் சொன்னா நீ கொடுத்த சொப்பனத்தினுடைய விளக்கம் வேற லெவலாமே அப்படின்னு பார்வோன் ராஜா யோசேப்பிட்ட சொல்றாரு. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, யோசேப்பை பொறுத்த வரைக்கும் யோசேப்புக்கு இருக்கிறதுலயே ஒரு பெஸ்ட் டேலண்ட் என்ன டேலண்ட்? சொப்பனம் பார்க்கறதும் சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கறதும். அப்படின்னா நம்ம பாஷைப்படி சொன்னோம்னா அவனுக்கு கை வந்த கலை. அது அவனுடைய அபிஷேகம்னு வச்சுக்கோங்களேன். சிலருக்கு சில அபிஷேகம் இருக்கும், சிலருக்கு பாடுற அபிஷேகம் இருக்கும். பாருங்களேன், என்ன பாட்டையும் அழகா எடுத்து பாடிடுவாங்க, எந்த பாட்டையும் டக்குன்னு, அது ஒரு கிருபை, அது அபிஷேகம். சிலருக்கு பாருங்க பிரசங்கம், அது ஒரு கிருபை. சிலருக்கு வேலை செய்யறது ஒரு கிருபை, சிலருக்கு சமைக்கிறது ஒரு கிருபை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கிருபை இருக்குது. அவங்க அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதை அவங்க எப்படி செய்வாங்கன்னா கான்பிடண்டா செய்வாங்க. அதெல்லாம் நமக்கெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை, என்ன அவ்வளவுதானே சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த யோசேப்புக்கு அந்த மாதிரி எது அவனுக்கு ரொம்ப பெரிய டேலண்ட் அப்படின்னு சொன்னா, சொப்பனை பார்க்கறதும் விளக்கம் கொடுக்கறதும் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே கை வந்த கலை. ஆனா இப்ப பார்வோனுக்கு முன்பாக போய் நிக்கிறான். எப்பா, நான் இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்தையும் சொல்லி விளக்கத்தையும் சொல்லணும், ஒன்னால முடியுமான்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? யார்கிட்ட ஏண்டியா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ என்ன பண்ணுவீங்க? சொப்பனத்துக்கு விளக்கெல்லாம் சொல்றேன், அதுக்கு கைமாறா நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க? நம்ம அங்க பேரம் பேசிட்டு கொண்டோம். ஆனா யோசேப்பு அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல, சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லுகிறது நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருளச் செய்வாராக. நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருளச் செய்வாராக. எவ்வளவு அத்தனையும் மறைச்சிட்டு, இல்லப்பா அன்னைக்கு அவனுக்கு சொப்பனத்துக்கு பதில் சொன்னேன், எங்க அம்மா அப்பாவுக்கு சொப்பனத்தை பார்த்து சொன்னேன், நான் ஒரு சொப்பனக்காரன்ற ஒரு பட்ட பேரை வாங்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா அவனுடைய அடைமொழி பேர் என்ன? ஆமா, சொப்பனக்காரன் தான். அவனுடைய பட்ட பேரே சொப்பனக்காரன். நம்ம ஊர்ல நிறைய சொல்லுவாங்கல்ல, முட்டை ரவின்னு வாங்கல்ல, அவன் நிறைய பேரெல்லாம் இருக்குல்ல, முட்டை ரவி, கத்தி ரவி, இந்த மாதிரி எல்லாம். ஏன்டா கத்தி ரவின்னு வச்சிருந்தேன்னு கேட்டா, இடுப்புல எப்போ அவன் கையில என்ன இருக்கும்? ஆமா, கத்தி இருக்கும். முட்டை ரவின்னு ஏன்டா பேர் வச்சேன்னா, அவன் ஊர் ஃபுல்லா முட்டை வைக்கிறவரா இருப்பாரு. ஆட்டோ சங்கர் அப்படின்னா, அவர் ஆட்டோ வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம ஊர்ல ஒரு விஷயத்துல அவர் பர்ஃபெக்டா பண்றாரு அப்படின்னு சொன்னா அதை பேராவே வச்சிரும். அப்போ அவனுக்கு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு. என்ன பட்ட பேர் அப்படின்னு சொன்னா, சொப்பனக்காரன். யோசேப்புன்றதெல்லாம் தெரியாது அவங்க வரான். அவன் சொல்லும் போது கூட சொல்றான், யோசேப்பு வர்றான்னு சொல்லல. ஹலோ, அண்ணன் தம்பிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது யோசேப்பு வரான்டா, புடிச்சு குழியில ஒண்ணுல போட்டுலான்டா அப்படின்னு சொல்லல. இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை புடிச்சு கொன்றுவான்டான்னு பிளான் பண்றாங்க. அப்போ அவனுடைய பேராவே என்ன வச்சுட்டாங்கன்னா சொப்பனக்காரன் வச்சுட்டாங்க. அந்த அபிஷேகம் போகவே இல்லை. ஆனா ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல, கர்த்தரே ராஜாவுக்கு மங்களகரம். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல பேசலாம். ஆண்டவர், சிஸ்டர், இதுவரைக்கும் நீங்க உங்க நீதியை ஆண்டவரிடத்துல போய் சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஏன் நீங்க மௌனமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் பிறந்தது உங்க சார்பில் தான் நான் விழுறேன். நான் உங்களை தவிர வேற யார ஆண்டவரை நான் நம்புறேன். நீங்க ஏன் இன்னும் எனக்கு இரக்கம் செய்யல? நீங்க செய்யாததுக்கு என்ன காரணம்? நான் எந்த குற்றமும் செய்யலையே ஆண்டவரே, உங்களுக்காக நான் அப்படி பண்ணல, இப்படி செஞ்சேன்ல, ஏன் ஆண்டவரே அப்படின்ற ஒரு கேள்வியோட இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கலாம். பிரதர்ஸும் அப்படி யாராவது ஒருத்தர் அப்படி ஒரு கேள்வியோட இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் உனக்கு செஞ்சேன், எங்க அம்மா உங்களுக்கு செஞ்சாங்க, எங்க அப்பா உங்களுக்கு செஞ்சாங்க, எங்க குடும்பமே உங்களுக்கு செஞ்சோமே அப்படின்ற அந்த நீதியை கத்திரிடத்துல நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா ஆவியானவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, தேவ சமூகத்துல நிற்கும் போது அந்த நீதியெல்லாம் நம்ம மறைக்கணும். எல்லாமே உம்மாலே உண்டானது, எல்லாமே உம்முடைய கரத்தாலே ஆனது. ஆமென் சொல்லுவோம். அவர் இரக்கம் காண்பிக்கிறவனுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். அவர் எப்படி வேணாலும் செய்வார். அதனால ஆண்டவரே, என்னுடைய பலத்தை அல்ல, உம்முடைய கிருபையே நம்பி நான் வாழ்றேன்.
என்னுடைய விட்டு கொடுத்தலை அல்ல, உம்முடைய கிருபையே நம்பி வாழ்றேன். எனக்கு 1000 அர்ப்பணிப்பு இருக்குது, 1000 அர்ப்பணிப்பு இருக்குது. நம்ம தான் ஒரு காரியத்தை அர்ப்பணிச்சு அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பரிசுத்தவான்கள் நிறைய பேரு அர்ப்பணிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையா இருந்துச்சு, கமிட் பண்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலையா இருந்துச்சு. பலனை அவங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையை பொறுத்த அளவுல அர்ப்பணிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலையா இருக்கும், தாங்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலையா இருக்கணும், ஆண்டவருக்காக சகிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலையா இருக்கணும். ஆனா பலனை எதிர்பார்க்கவே, சத்தமா சொல்லுங்க, எதிர்பார்க்கவே கூடாது. அது அவர் தருவாரு, இப்ப தருவாரு, அப்புறம் தருவாரு, பரலோகத்துல போய் தருவாரு, அது கண்டிப்பா செகண்டரி. ஏன்னா தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அல்லவே. அவ்வளவுதான். அவர் செய்வார் கண்டிப்பா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆண்டவர் யாரு சொல்லுங்க? உங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு தரமாட்டேனா அப்படின்னு கேட்கிறாரு கர்த்தர். கண்டிப்பா கர்த்தர் செய்வாரு. அதை பற்றி எல்லாம் நம்ம ஒன்னும் யோசிக்க வேண்டியதில்லை. ஒன்னும் இப்ப செய்வாரு, இல்லைன்னா அடுத்த சந்ததிக்கு செய்வாரு. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததை என் கண்கள் கண்டது இல்ல. அது கர்த்தருக்காக நீங்க ஓடுறது, கர்த்தருக்காக நீங்க செய்யறது, கர்த்தருக்காக நீங்க அர்ப்பணிக்கிறது, இது எல்லாத்துக்கும் கர்த்தர் பலனை வச்சிருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா நீங்க ஆண்டவருக்காக இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்காக நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு நிறைய பேருக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு ஜெபம் பண்றது தான் வந்திருக்கிறோம். இன்னைக்காவது இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல, இது நல்லது. ஏன்னா உலகத்துல இருக்கிற மனுஷனை தேடி போகாம ஆண்டவரை தேடி வர்றதுன்றது ஒரு பிளெஸிங். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இல்ல ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போனா எனக்கு கண்டிப்பா நடந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வர முடியாது. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்துட்டு அடுத்த வாரம் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு கிளம்பும் போது போன வாரம் எல்லா வேலையும் விட்டுட்டு போனேன், ஜெபம் பண்ணேன், ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, இந்த வாரமும் போகணுமா அப்படின்னு நினைச்சா அது தவறு. அது தவறு. ஆண்டவரே என்னுடைய காரியங்களை உங்க சமூகத்துல வைக்கிறேன், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்னா உங்களை நீ எப்போ செய்வீங்க நான் எதிர்பார்த்து ஒண்ணு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு எதிர்பார்த்து எதுவுமே என்ன பண்ணலைன்னா செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. சோ அப்ப இன்றைக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுகிற ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய நீதி நியாயத்தோட நான் தேவ சமூகத்துல போய் என்ன பண்ண முடியாதுன்னா நிற்க முடியாது. ஆண்டவரே என்னுடைய நீதி அல்ல, உம்முடைய கிருபையே சார்ந்து வாழ்றேன். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, ஆடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல, கதறி அழுத நேரம் எல்லாம் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல, உங்க தயவு இல்லைன்னா நானும் இல்ல. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைன்னா, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல, உங்க தயவு இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, பாடுவோம். உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி உங்க கிருபை அப்பா நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. எல்லாரும் சொல்லுங்க. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. திரும்ப திரும்ப வாழ்ந்தது, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வை
வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த பிரசன்னம் உங்களை தொடட்டும். நான் வாழ்ந்தது நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. இப்ப கைகளை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உம் கிருபை. ஓ ஹalleluya, உங்க கிருபை போதும். உங்க கிருபை இல்லைனா நான் ஓ ஹalleluya, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல். இன்னைக்கு காலையில எழும்பினதுல இருந்து என் மனசுல ஒரு யோசனை வந்துட்டே இருந்துச்சு. இதுவரைக்கும் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே என் மூலமாக ஆண்டவர் சர்ச் கட்டின சர்ச் எத்தனை அப்படின்னு நான் அதை கணக்கு போட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 7 சர்ச் நம்ம இதுவரைக்கும் கட்டிட்டோம். 7 சர்ச். அந்த 7 சர்ச்சையும் கட்டும்போது நான் என்ன இருந்தேன்னா கையால தான் இருந்திருக்கிறேன். அப்படின்னா மேசனுடைய சித்தாளா நான் இருந்திருக்கிறேன். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் திருச்சபையை கட்டினோம். அன்னைக்கு நான் தான் சித்தாள். அன்னைக்கு அந்த மாதிரி யாரும் பெரிய பசங்க எதுவும் இல்லை, ஒரு 2 பேர் இருந்தோம். அதில் சித்தாளா இருந்தால் அதை சர்ச்சை கட்டிட்டோம். இன்னைக்கு இருக்கிற பெரிய க்ரௌட் அன்னைக்கு இல்லையே. அதுக்கப்புறம் 2வது இங்கே நம்ம சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்டில் நம்ம ஒரு திருச்சபையை அங்கே இருந்து ஷிஃப்ட் பண்ணி அதோட பெரிய ஒரு திருச்சபையை ஷெட் ஒன்று கட்ட வேண்டியது. அன்னைக்கும் எப்படி அப்படின்னு சொன்னால், ஸோ அங்கே மேசன்ஸ் இருந்தாங்க, சித்தாளை தான் வேலை பார்த்தேன். அந்த சர்ச்சை முடிகிற வரைக்கும் சித்தாள் வேலை பார்த்து முடிச்சாச்சு. 3வதாக இந்த திருச்சபையை நம்ம கட்டும்போது நான் அசிஸ்டன்ட் பாஸ் சுஜித் அவர் என் கூடவே இருந்தார். அப்போ அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணார். நாங்கள் 2 பேர் இருந்தோம். ஸோ நாங்கள் 2 பேர் வருவாங்க. அந்த மேசன் வேலை பார்க்குறவங்க காலையில் வேலைக்கு போயிடுவாங்க, சாயந்தரமாக வருவாங்க. இல்லைனா அவங்க வேலைக்கு ஆளை விட்டுட்டு இடையில ஒரு 1/2 hour இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எங்களை 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு போவாங்க. அப்போ நாங்களே அந்த காங்கிரீட் எல்லாம் கலக்கி நாங்களே ரெடி பண்ணி வச்சுருப்போம். நைட்டு வேலை நடக்கும். நைட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா அப்படி அப்பவும் அந்த சித்தாள் வேலையை பார்த்தேன். அதுக்கப்புறம் கோயில் மேடையில் ஒரு 2 திருச்சபை கட்டினோம். ஒன்றா நம்ம அதுலேருந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அதுக்கும் சித்தாள் வேலை தான் பார்த்தேன். அதற்கு பிறகு இன்னொரு சர்ச்சை கட்டணும். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணி அதை உடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் புதூரில் ஒரு திருச்சபை கட்டணும். அப்போ 3 அசிஸ்டன்ட் பாஸ் இருந்தாங்க, நான் ஒருத்தன். அப்போ எல்லாருமே சேர்ந்து அங்கே சித்தாள் வேலை பார்த்தா அந்த சர்ச்சை கட்டி முடிச்சிட்டோம். அப்புறம் எச்எஸ் காலனியில் பேக் சைடில் இருக்கிற அந்த திருச்சபையை கட்டும்போது அப்படிதான் நாங்கள் தான் அன்னைக்கு வேலை பார்த்துட்டு அந்த சர்ச்சை அப்படி ஒரு 7 சர்ச் நம்ம அப்படி பண்ணோம். இந்த ஊழியம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய திருச்சபையை 15 டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறோம். 15 டைம் பிரிச்சு 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 வேலை பார்த்துருக்குறோம். அது எல்லா வேலையிலையும் இன்று வரைக்குமே நான் ஆண்டவருடைய கிருபை. அப்போ அந்த தொழிலாளியை போல வேலை செஞ்சு அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நான் நினைச்சேன், அப்படியே யோசிச்சே இருந்தேன், ஆண்டவரே இது வரைக்கும் இத்தனை திருச்சபையை கட்டியாச்சு, நம்மளே நின்று கட்டணும். ஆனா இனி நம்ம பண்ண போறோம், இப்படி பண்ண போறோம். ஆனா கூட இப்போ கஷ்டமா இருக்க, கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என் மனதில் ஆண்டவர் பேசுறாரு, நீயா பண்ண, நீயா செஞ்ச, நீயா மேசன் ஒர்க் பண்ண, நீயா இரும்ப தூக்குன, சித்தாள் வேலை பார்க்கறதுக்கு உனக்கு கை காலில் நல்ல பலன் கொடுத்த, நீ பண்ண, நான் செஞ்ச, நீ பண்ண, அவ்வளவுதான். நான் உனக்கு கை காலில் பலன் கொடுக்கலன்னா நீ சித்தாள் வேலை பார்த்துருக்க சொல்லுங்க. அப்போ நான் என்ன அறிக்கை செய்தேன்னா, எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே உம்முடையது, எல்லாமே நீர் தந்தது. இதே போல ஒவ்வொரு திருச்சபையும் கட்டும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெரிய பிரச்சனைகளை நான் சந்திப்பேன். ஒவ்வொரு திருச்சபையும் கட்டும்போது பார்த்தா, திருச்சபையை எக்ஸ்டெண்ட் பண்றோம், திருச்சபையை கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே உடனே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையே, ஒண்ணு சரீரத்துல வியாதி வரும், இல்லைன்னா வீட்டுல இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனை வரும், ஏதாவது ஒண்ணு ஒரு டைம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிக தீவிரமா இந்த சர்ச்சு ஆரம்பிச்சு கட்டும்போது ஒரு பெரிய நெருக்கத்துக்குள்ள நான் போயிட்டேன். அப்படின்னா திடீர்னு பின்னாடி ஒரு
கட்டி வந்துருச்சு. இந்த கட்டியை வந்து என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், சரியா இல்லை. அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. ஆப்ரேஷன் பண்ற இடத்துல வந்து அந்த அனஸ்திஸ்தியா அப்படின்னு கொடுப்பாங்க, அந்த மயக்க மருந்து. அந்த மயக்க மருந்தே கொடுக்காம ஒருத்தர் வந்து பிளேடு வச்சு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சுக்கு அப்படியே கட் பண்ணிட்டார். அது எதுவுமே கொடுக்காம அப்படியே அப்படியே பிழந்து பாலமா நிக்குது. உள்ளுக்குள்ள மருந்தை வச்சு கட்டிட்டு சொல்றாரு, 9 மணி நேரம் வந்து நீங்க பாத்ரூம் போக கூடாதுன்றாரு. 9 மணி நேரம் பாத்ரூம் போக கூடாதுன்றாரு. எனக்கு ஆபரேஷன் பண்ணி 1 மணி நேரத்துக்குள்ள எனக்கு பாத்ரூம் வருது. என்ன பண்றேன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு கொடுமையான ஒரு அனுபவம். வீட்டுக்குள்ள வந்துட்டேன், வியூலாட்ட சொல்றேன், வியூலா இந்த மாதிரி என்னால ஒன்றும் பண்ணலையா, பாத்ரூம் வருது, வயிறை கலக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா. ஐயோப்பா 9 மணி நேரம் சாப்பிடாம வேற இருக்கிறோம், இதுக்காக சாப்பிடல. 9 மணி நேரம் வந்து பாத்ரூமே போகக்கூடாதுன்றாங்க. போனா வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிற அந்த அது ஃபுல்லாவே அந்த கட்டுகள் எல்லாம் வெளியே வந்து திரும்ப அகைன் பிளட் ஊத்துமேன்றாங்க. எனக்கு அடக்கவே முடியல, சமாளிச்சு பார்த்தேன். திருப்பி அகைன் பாத்ரூமுக்குள்ள போறேன், அப்படியே பாத்ரூம் ஃபுல்லா ரத்தம். நான் அப்படி நடந்துட்டே போறேன், பாத்ரூம் ஃபுல்லா ரத்தம். அந்த அவங்க கட்டின அந்த கட்டெல்லாம் வந்து அவங்க என்ன ஸ்டிச் வேற பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸ்டிச் பண்ணா வந்து அந்த ஏரியா வந்து கொஞ்சம் எலக்ஸ்டிங் மாதிரி, அதை வந்து ஸ்டிச் பண்ணா ஒரே அடியா அது வந்து இதுவாயிரும். அது கொஞ்சம் கொஞ்சமா அதுவே தான் அதை அந்த புண்ணை ஆறணும், அதனால ஸ்டிச் பண்ண முடியாதுன்றாங்க. அப்புறம் வந்து அந்த பாத்ரூம் ஃபுல்லா ரத்தம் ஓடுது. இவ பார்த்து பயந்து என்ன பண்றேன்னு தெரியல. அப்போ நானே வந்து அப்புறம் எல்லாம் கிளீன் பண்ணி அந்த புண்ணை நானே கிளீன் பண்ணி என் கைனாலேயே வந்து அந்த டிஞ்சரு அவங்க கொடுத்துருந்த அந்த மெடிசன் எல்லாம் வச்சு கட்டுனேன். ஐயோ அந்த பாதையெல்லாம் கொடுமையான பாதை. அப்போ ஒவ்வொரு திருச்சபையும் வந்து கட்டும்போது இந்த மாதிரி ஒரு பாதைகளை வந்து ஏதோ ஒன்று வரும். இப்போ நம்ம வந்து செஸ் காலனி பேக் சைடில் அந்த சர்ச்சை கட்டிட்டு இருக்கும்போது நாளைக்கு காலையில் சர்ச் டெடிகேஷன், இன்னைக்கு நைட்டு பாஸ்டர் சுரேஷ் அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஃபோன் கால் வருது, இவன் தம்பி வந்து மேலே சும்மா சேர்ல நின்னவன் கீழே விழுந்து கை உடஞ்சு அவனுக்கு வந்து உள்ள வந்து இது போல் நெட் வச்சு ஆப்ரேஷன், 3 வயசு. அடுத்த நாள் காலையில் சர்ச் டெடிகேஷன். அது மாதிரி ஒவ்வொரு திருச்சபை கட்டும் போதும் ஒவ்வொரு போராட்டத்தை சந்திச்சிருக்கிறேன். இப்போ அடுத்த திருச்சபை கட்டுறதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணி அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுவரைக்கும் சந்திச்ச போராட்டத்தை விட இந்த போராட்டம் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உங்க ஜெபம் நிறைய இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன், நிறைய பேருடைய ஜெபம் நிறைய இருக்கிறத ஃபீல் பண்றேன். ஆனா நான் நம்புறேன் அது ஒவ்வொரு டைமையும் இயேசு தோத்து போல பிசாசு தான் தோத்து போனான். இந்த டைம் நான் நம்புறேன் இயேசு பென்ஸ் தோத்து போயிடுவான். பென்ஸை குறித்து சொல்ல வேண்டாம், யாரு தான் தோத்து போக மாட்டானே, இயேசு தோத்து போக மாட்டாரு. ஆனா பிசாசு கண்டிப்பாய் தோற்று போவான். ஹல்லேலூயா. என்ன வரட்டும், இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அந்த சோதனையினுடைய முடிவில் இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ நான் நம்புறேன் கர்த்தருடைய சித்தமானால் நாம் அடுத்து கட்டப்போகிற திருச்சபை மிக பிரம்மாண்டமான திருச்சபை, இந்த பட்டணத்திலேயே மிக பிரம்மாண்டமான தேவனுடைய ஒரு பெரிய கோட்டை, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், ஆயிரக்கணக்கான பேர் நன்மை பெறுகிற இடம். அந்த இடத்துல வந்து நம்ம நின்று என்ன சொல்ல போறோம்னா இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஒரு நன்மையை ஆண்டவர் கொடுக்கறதுக்குள்ள, ஒரு நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போது, ஒரு உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போது, ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தமாக்கும் போது, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை ஆண்டவர் சில நேரத்தில் எந்த பாதையில நடத்துறாருன்னா கடினமான பாதையில தான் நடத்துறாரு, கஷ்டமான பாதை. நான் சொல்றேன், ஒரு வனாந்தரத்தை கடந்துதான் ஒரு கானானை நீங்க அடைய முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆனா அந்த வனாந்தரத்துல நீங்க அதை கடக்கக்கூடிய சகல கிருபையும் ஆண்டவர் உங்களுக்கு அழகா தந்துருவாரு. அந்த வனாந்தரத்துல அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறைய கர்த்தர் கொடுக்கல, அந்த வனாந்தரத்துல தண்ணி பஞ்சத்தை கொடுக்கல, கேட்டாங்க உடனே கர்த்தர் கொடுத்துட்டாரு. அந்த வனாந்தரத்துல இரவுல அவங்களுக்கு குளிர்ல தூங்குவாங்கன்னு சொல்லி அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தாரு. காலையில வெயில் அவங்க மேல பட்டு சோர்ந்து போயிடுவாங்கன்றதுக்காக மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அவங்க ரொம்ப அழகா ஆண்டவர் நடத்தினாரு. வனாந்தரத்துல தான் நடத்துறாரு, ஆனா வனாந்தரத்துல யார் கூட இல்லாட்டாலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நான் ஏன் இந்த பாதையில கடக்கிறேன், நான் ஏன் இந்த பாதையில கடந்து வர்றேன், எனக்கு ஆண்டவர் என்ன நடக்கிறாரு, நான் தீர்க்க தரிசனமா சொல்றதா நினைச்சுக்கோங்க. கடினமான பாதையை கடக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கானானை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. அதற்காகத்தான் கர்த்தர் இந்த பாதையில உங்களை நடத்தி கொண்டு போகிறார். இந்த பாதையினுடைய முடிவில் நீங்க கண்டிப்பா கானானை பார்ப்பீர்கள், நீங்க கானானை பார்ப்பீர்கள். அதனால இந்த மாதிரி காலத்துல சோர்ந்து போகாதீங்க.
இந்த வனாந்தரமான யாத்திரையில நீங்க சோர்ந்து போகாதீங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் கூட இருக்குது. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. அப்போ அந்த வனாந்தரமான யாத்திரையில நீங்க போகும்போது உங்களை அடிக்கடி ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா வார்த்தைகளால கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா தேற்றிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமான பாதையினுடைய முடிவை காட்டலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வனாந்தரமான பாதையினுடைய முடிவு ரொம்ப வெற்றியா இருக்கும். யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கலாம், ஆண்டவரே இத்தனை வருஷத்துல நான் இத்தனை வருஷமும் ஒரு வனாந்தரமான பாதையை கடக்கிறேனே, ஒரு வனாந்தரமான பாதையை கடக்கிறேனே. இல்ல, உங்களுடைய முடிவு கானான் தான். நீங்கள் அத ஆண்டவர் சொல்ற, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவர்கள் அழுது கொண்டு போகிறார்கள், ஆனால் தான் சுமந்த வெட்டின அந்த அரிக்கட்டுகளை சுமந்து வரும்போது அவர்கள் கம்பீரத்தோடு வருகிறார்கள். நீங்க இன்னைக்கு அழுது கொண்டு போறீங்க, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா கம்பீரத்தோட கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். அது நிச்சயம், அது நிச்சயம், அது நிச்சயம். ஹல்லேலூயா.